ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இப்போ மட்டன் கோலா உருண்டை சுட சுட மொறு மட்டன் கோலா உருண்டை செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்போ 1/2 கிலோ கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். கடையிலேயே கொத்தி வாங்கினாலும் சரி, நாங்கள் மட்டனை வாங்கிட்டு வந்து வீட்லேயே அரைச்சிருக்கோம் மிக்சியில் போட்டு. அங்கேயே கொத்தி வாங்கிட்டு வந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு டைம் இல்லாதனால அவங்க அப்படியே கொடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இப்போ 1/2 கிலோ கொத்துக்கறிங்கிறதுனால 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு அந்த ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டு அது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மட்டனை ஒரு வாணலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிடக்கூடாது, மட்டனே தண்ணி விடும். அதுலேயே நல்லா வதக்கிக்கணும். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூடயே ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இது கூடயே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சால்ட்டு போதுமான்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சா, வதங்கி இந்த மாதிரி உருண்டையாக வரணும். வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடணும். ஃபஸ்ட்டு தண்ணியோடு போடாதீங்க, எண்ணெய் நிறையா குடிக்கும், உதிர்ந்து போயிடும். அதனால் நல்லா வதக்கிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான், அம்மா, தங்கச்சி எல்லோரும் மட்டன் கோலா உருண்டை ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறோம். ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபைனலாக பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி எடுத்து திருப்பி வாணலியில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நல்லா பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் ரொம்ப சிம்மில் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா உருண்டைகளையும் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருங்க. சுவையான மட்டன் கோலா உருண்டை நம்மளுக்கு இப்போ ரெடி ஆக போகுது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டோன்னே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் அது உருண்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இது தனியாக குழம்புல போட்டு கூட சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ மட்டனுக்கு நம்மளுக்கு ஒரு 20 கோலா உருண்டை கிடைக்குங்க. பார்த்து மீடியம் சைஸில் பிடிச்சிக்கோங்க. உருண்டை ரொம்ப பெருசாக பிடிக்க வேணாம், உள்ளே வேகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.